என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவ செல்வங்களுக்கு சவாலாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, அதுவும் சுவாரஸ்யமான ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தி பிழைகளை கண்டறிதல். இல்லையா? சந்தி பிழைகளை மாணவ செல்வங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வல்லினம் மிகும் இடங்களையும் வல்லினம் மிகா இடங்களையும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்னைக்கு நாம வல்லினம் மிகும் இடங்களை கதை வடிவுல பார்க்கலாம். அம்மா உங்களுக்கு இதை நான் கதை வடிவுல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அப்ப வல்லினம் மிகும் இடங்களை கதை வடிவுல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வல்லினம் மிகா இடங்களை நீங்க சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். கவனிக்கலாமா? முதல்ல கதை சொல்றேன், அதை கேட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்குமே ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகளோட உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கறேன். சரியா? கவனிக்கலாமா? வாங்களேன். அதாவது இந்த கதையினுடைய மையம் என்ன அப்படிங்கறத ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. ஒரு காய்கறி கடைக்காரரு வியாபாரம் பண்றாரு. அந்த காய்கறி கடைக்காரரு ரொம்ப கராரான ஒரு பேர் வழி. அந்த காய்கறியை வாங்கறதுக்காக 2 பேர் கடைக்கு போறாங்க. போற 2 பேருமே ஊமை. 2 பேருமே அவர்கிட்ட எந்த பேரமும் பேசாம காய்கறியை வாங்கிக்கிறாங்க. காய்கறியை வாங்கிக்கிட்டு ஒரு பஸ்ல ஏறி ஒரு இடத்துல இறங்குறாங்க. இறங்குற இடத்த பார்த்தா ஒரே காட்டுப்பகுதியா இருக்கு. தவறுதலா வேற இடத்துல இறங்கிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒருத்தவன் சுட்டி காட்டுறான். 2 பேர் தான் நிக்கிறாங்க தனித்து. அதுல ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு, அங்க பார் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அந்த சுட்டி காட்டுற இடத்துல பார்த்தா ரொம்ப கெட்ட தன்மை கொண்ட 8-10 யானைங்க மிக வன்மையாக தொடர்ந்து துரத்திக்கிட்டே வருது அந்த 2 பேரையும். சரியா? அப்போ இவங்க என்ன பண்றாங்க, கையில காய்கறி பை இருந்துச்சு இல்லையா, அந்த காய்கறி பைய அப்படியே கீழே போட்டுட்டு தடபுடன்னு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஓடுறவங்க இனி தனியா போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சில உருவகம்னா சில உருவங்கள் அங்க வசிக்கக்கூடிய சிலர்னு வச்சுக்கோங்களேன், அந்த காட்டுல வசிக்கக்கூடிய சில மனிதர்களோடு சேர்ந்து போறாங்க. அப்பதான் அவங்களுடைய மனநிலையானது சாந்தமடையுது, அதாவது ஒரு அமைதி காண்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இதுதான் கதையை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம இதுக்குள்ள போய் பார்க்கலாமா? கவனிங்களேன். காய்கறி கடைக்காரர் பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. அந்த இந்த எந்த, அந்த இந்த எந்த. சரியா? 2 பொருளோ 4 பொருளோ எடுத்தாலும் 2 பொருளோ 4 பொருளோ எடுத்தாலும் 6 ரூபாய் தான் ஒரே விலைன்னு சொல்றாரு. சொல்ற செய்தி புரிஞ்சுதாமா உங்களுக்கு? திரும்ப சொல்றேன் பாருங்க. அந்த இந்த எந்த 2 பொருளோ 4 பொருளோ நீ வாங்கினாலும் 6 ரூபாய் தான் ஒரே விலைன்னு சொல்றாரு. சரிதானா? அந்த இந்த எந்த அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரியா? 2ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகும், 4ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகும். சரியா? எவ்வளவு எடுத்தாலும் என்னதான் விலை சொல்றாருமா அவரு? 6 ரூபாய் தான் சொல்றாரு இல்லையா? அப்போ 6 ரூபாய் தான் ஒரே விலை. 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். சரியா? ஒரே விலைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். சரிங்களா? அப்படியே கதையை தொடர்ச்சியா பார்க்கலாமா? கவனிங்க பாப்போம். ஓரெழுத்து ஒரு மொழி ஒரே விலைதான் சொல்லிட்டாரா? சரி. வாங்க போனவங்க எத்தனை பேர்னு சொன்னேன் உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது? 2 பேர் வாங்க போனாங்க இல்லையா? அப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். வாங்க போனவங்க 2 பேர். 2 பேருமே யாரு? ஊமை அப்படின்னு சொல்லியிருந்தேன் கதையில உங்களுக்கு இல்லையா? அப்ப உவமை தொகையில் வல்லினம் மிகும். 2 பேருமே ஊமை. சரியாமா? ஆனா ஊமையாக இருந்தாலும் கூட ரொம்ப பண்பானவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊமைதான், ஆனா எப்படிப்பட்டவங்க? ரொம்ப பண்பானவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப அந்த காய்கறி கடையில போயிட்டு அவ்வகை இவ்வகை எவ்வகை, அப்போ வகை வகையா பார்த்து காய்கறியை வாங்கிக்கிறாங்க. சரியாமா? அவ்வகை இவ்வகை எவ்வகை இந்த வார்த்தைகளுக்கும் பக்கத்துல வல்லினம் மிகும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ரைட். அடுத்தது போலாமா? அப்போ இவங்கதான் ஊமை இல்லையா? அதனால அவங்க என்ன கேட்கல, அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்கல. அதுக்கு ஏன்பா இவ்வளவு விலை அப்படின்னு அவங்களால என்ன செய்ய முடியல, கேள்வி கேட்க முடியல. சரியா? அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்னு அந்த வியாபாரி கிட்ட இவங்க பேரம் பேசாம என்ன செய்யறாங்க, காய்கறியை வாங்கிக்கிறாங்க.
கதை தெளிவா புரியுதா? அடுத்த கட்டத்துக்கு கடந்து போலாமா? ரைட். காய்கறியை வாங்கிக்கிட்டு 7ஆம் நம்பர் பஸ்ல ஏறுறாங்க. 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். சொல்றது புரியுதா? நல்லா அப்படியே கவனிச்சுக்கிட்டே வா. சரியா? 7ஆம் நம்பர் பஸ்ல ஏறுறாங்க. அடுத்தது என்னப்பா நடக்குது கவனிங்களே. 7ஆம் நம்பர் பஸ்ல ஏறி அந்த பஸ் என்ன ஊருக்கு போற பஸ் அப்படின்னா அகரம். அந்த பஸ் வந்து என்ன ஊருக்கு போற பஸ்ஸுமா? நம்பர் 7 அகரம் பஸ்ல ஏறி இகரம்ன்ற ஊர்ல இறங்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சொல்ற செய்தி புரிஞ்சுதா? அகரம் பேருந்து, நம்பர் என்ன நம்பரு? 7ஆம் நம்பர் பஸ். சரியா? 7ஆம் நம்பர் அகரம்ங்கிற பஸ்ல ஏறி இகரம் அப்படிங்கிற ஊர்ல இறங்குறாங்க. சரியா? ரைட். அப்ப பாருங்க 7ஆம் என்ன சொன்னம்மா? 7ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். சரியா? அடுத்தது பாருங்க அகர வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். சரியா? அடுத்தது பாருங்க இகர வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகும். சரியா? அப்ப அகரம் பஸ்ல ஏறி எங்க போனாங்க? இகரம்ங்கிற பகுதியில இறங்கிட்டாங்க. ஆனா என்ன நடந்து போச்சுன்னா அவங்க இறங்கின இடம் அவங்களுக்கு ஒரு இடம் கிடையாது. தவறுதலா போய் இறங்கிட்டாங்க அந்த இடத்துல. ஓகே தானா? வழி தெரியாம தடுமாறி நிக்கிறாங்க அங்க போய் இறங்கி. அப்ப அடுத்தது போலாமா? பாருங்க இறங்கின திசைய பாக்குறாங்கப்பா. இறங்கின திசைய பார்த்தா ஆடாடா தப்பா வந்து இறங்கிட்டோம் இந்த ஸ்டாப்பிங்ல அப்படின்னு முழிக்கிறாங்க ரெண்டு பேரும். இறங்கினவங்க அப்படி இப்படி எப்படி போறதுன்னு யோசிக்கிறாங்க. சொல்லுவாங்க இல்லையா, அப்படியா இப்படியா எப்படிரா போறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ரெண்டு பேருமே. சரியாமா? அப்படியே கீழே வாங்க. சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். அங்க யாரையுமே காணோம். ரெண்டு பேர் நிக்கிறவங்க ரெண்டு பேருமே ஊமை. அதுல ஒருத்தன் என்ன செய்யறான், இன்னொருத்தவனை தட்டி சுட்டி காட்டுறான். அங்க பார் அப்படின்னு சுட்டி காட்டுறான். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அது வந்து ஒரு காட்டுப்பகுதி, கற்பனை பண்ணிக்கோ. ஒருத்தவன் இன்னொருத்தனை தட்டி சுட்டி காமிக்கிறான். அங்க பாரு அப்படின்னு சுட்டி காமிக்கிறான். அப்ப அவன் காமிச்ச இடத்துல பார்த்தா என்னங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்ட ஒரு மனிதர் எதிரில வரும்பொழுதே நம்ம யோகிச்சிருவோம் இல்லையா? யாருமே இல்லாத இடம். அவன் நல்லவனா கெட்டவனான்னு முதல்ல நீ யோகிச்சிருவேன் இல்லையா? அதனால இதை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன் உனக்கு நானு. ரொம்ப கெட்ட என்னதுப்பா கெட்ட? 8 10 யானைகள். சொல்ற செய்தி புரியுதா? இங்க பாருங்க, சுட்டெழுத்து உனக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? ஆ இ உ சுட்டெழுத்து இல்லையா? சரி, அது பக்கத்துல வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் பின் வல்லினம் மிகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறை வினை சொல்லின் இறுதி அந்த ஈரானது கெட்டு பெயர் சொல்லுக்கு பொருளாகி வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரியா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு நான் தரேன். சரியா? அப்போ ரொம்ப கெட்டங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்க. அந்த இடத்துல ரொம்ப கெட்ட. சரியா? 8 10 யானைன்னு சிந்தனையில வச்சுக்கோ. 8 10 யானைங்க துரத்திக்கிட்டு வர்றத ஒருத்தன் பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்றான், தட்டி சுட்டி காட்டி சொல்றான். அப்ப அந்த 8 10 யானையும் துரத்திக்கிட்டு வருது. எப்படி துரத்திக்கிட்டு வருது பாரு, எப்படி துரத்திட்டு வருது பாருங்க. மிக மிக ரொம்ப வேகமாக. புரியுதா? மிக வன்மையாக தொடர்ந்து துரத்திட்டு வருதுன்னு கற்பனை பண்ணிக்கோ. வன்மையாக தொடர்ந்து துரத்திக்கிட்டே வருது. உங்களால யூகிக்க முடியுதா? சுட்டி காட்டின திசையை பாக்குறாங்க. அந்த இடத்துல கெட்ட 8 10 யானைகள் மிக வன்தொடர் வன்மையாக தொடர்ந்து துரத்திக்கிட்டே வருது. சரியாமா? அடுத்தது கவனிக்கலாமா? அப்போ இவங்க எதுவா இருந்தாலும் ஒரு பதட்டமான சூழல்ல கையில இருக்கிற பொருள் எல்லாமா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? கையில எது இருக்கோ ஒரு ஆபத்துன்னு என்ன செய்வோம், படார்னு போட்டுட்டு வெளியில ஓடி வர்றதுக்கு தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நீ எப்படி கற்பனை பண்ணிக்கணும்னா, ஆகாரம் அவங்க கையில என்ன இருக்குது? ஆகார பை இருக்குது. ஆகாரம்னா என்னம்மா? ரெண்டு பேருமே காய்கறி பை ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க காய்கறி. அந்த ஆகார பைய கீழே போட்டுட்டு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோ. அந்த இடத்துல பாருங்க, தனி குற்றெழுத்துக்கு பின் ஆகாரம் விளையும் போது வல்லினம் மிகும். அதுக்காக தான் அம்மா உங்களுக்கு ஆகாரம் அப்படிங்கறத நீ காய்கறி பையன்னு சிந்தனை வச்சுக்கோன்னு சொல்றேன். ஆகாரம் விளையும் பொழுது அந்த இடத்துல வல்லினம் மிகும். அந்த ஆகார பைய கீழே போட்டுட்டு ரெண்டு பேரும் எப்படி ஓடுறாங்க பாருங்க, தடபுட தடபுடன் ஓடுறாங்கன்னு நீ கற்பனை பண்ணிக்கோ. சரிதானா? சால தவ தட குழ தடபுட தடபுடன் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஓடுறானுங்கன்னு கற்பனை பண்ணிக்கோ. சரியா? ரைட். அடுத்தது பார்க்கலாமா? கவனிங்களேன். ஆக ஓகே தானா?
எல்லாத்துக்கும் ஃபைனல் பண்றாங்க இறுதியா. ஆக இனி தனியா போக கூடாதுராப்பா அப்படின்னு முடிவு பண்றானுங்க ரெண்டு பேருமே. ஆக இனி தனியா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கு காட்டுல வசிக்கக்கூடிய சில உருவம்னு நீ கற்பனை பண்ணிக்க. உருவம்னா மனிதர்கள் இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன நமக்கு இலக்கணம்? சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும்னு அம்மா கொடுத்திருக்கேன். அப்போ இந்த உருவக சொற்கள் அப்படிங்கறத சில உருவங்களோடு சேர்ந்து கொஞ்சம் தெம்பா நடந்து போறானுங்க அப்படின்னு நீ கற்பனை பண்ணிக்க. ஏன்னா காய்கறியை பார்த்த உடனே யான் அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு நீ கற்பனை பண்ணிக்கணும். சரியா? அப்ப சில உருவகங்களோடு சேர்ந்து போறாங்க. சரியா? அப்பதான் அவங்களுடைய மனநிலையானது எப்படி இருக்குது? சாந்தம் அடையுது, மென்மையாகுது அப்படின்னு நீ கற்பனை பண்ணிக்கோ. பாருங்க, மென் தொடர் குற்றிய நுகரம் பின் வல்லினம் மிகும். சொல்ற விஷயம் புரிஞ்சுதா? அப்போ ஒரு காய்கறி கடைக்காரரு, திரும்ப ஒரே ஒரு டைம் சொல்லிடுறேன், கவனிச்சு போங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கலாம். சரியா? ஒரு காய்கறி கடைக்காரருமா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அந்த இந்த எந்த 2 பொருளோ 4 பொருளோ நீ எடுத்தாலும் 6 ரூபாய் தான்ப்பா ஒரே விலைன்னு சொல்றாரு. சரியா? அப்போ ஒரே விலை 6 ரூபாய் தான் ஒரே விலை. வாங்க போன 2 பேருமே ஊமை. சரியா? அப்போ இருந்தாலும் அவங்க ரொம்ப பண்பானவங்களா இருக்கிறாங்க. சரியா? அவங்க அவ்வகை இவ்வகை எவ்வகை காய்கறிகளை பார்த்து நல்ல வகை வகையா பார்த்து வாங்கிக்கிறாங்க. சரியாம்மா? அப்ப வாங்கிக்கிட்டு அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்னு அவங்க கேள்வியே கேட்கல. சரியா? காய்கறியை வாங்கிக்கிட்டு என்ன நம்பர் பஸ்ல ஏறினாங்க? 7ஆம் நம்பர் பஸ். சரியா? அந்த பஸ் எங்க போற பஸ்ஸுங்க? அகரம். அந்த அகரம்ங்கிற பஸ்ல ஏறி எங்க இறங்குனாங்க? இகரம் அப்படிங்கிற ஊர்ல இறங்குறாங்க. சரியாமா? சரி. அடுத்தது இறங்கின திசைய பார்த்தா அவங்க இறங்க வேண்டிய இடம் அது இல்ல. சரியா? இறங்கின திசைய பார்த்தோன்னே 2 பேரும் திரு திருன்னு முழிக்கிறானுங்க. அப்படி இப்படி எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி போறதா இப்படி போறதா எப்படிரா போறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரியாம்மா? அடுத்தது ஒருத்தவன் இன்னொருத்தனை தட்டி சுட்டி காட்டுறான். அங்க பார் அப்படின்னு சுட்டி காட்டுறான். அவன் சுட்டி காட்டுற இடத்துல பாருங்க, ரொம்ப கெட்ட கெட்ட 8 10 எனும் எண்ணு பெயர்கள் உங்களுக்கு தெரியும். 8 தொகை, 10 பாட்டு, 8 திசை சொல்றோம் இல்லையா நாம? அப்ப அந்த 8 10 அதாவது 8 10 யானைங்கன்னு நீ கற்பனை பண்ணிக்கோ. யானைங்க எப்படி வருதுமா? மிக மிக வன் தொடர்னு சொல்லியிருந்தேன். வன்மையாக தொடர்ந்து துரத்திக்கிட்டே வருது அவனுங்களை. உடனே என்ன செய்வோம்? பதட்டத்துல நாம கையில இருக்கிற ஆகார பைய கீழே தொப்புன்னு கீழே போட்டுட்டு 2 பேருமே தடபுட தடபுட தடபுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வரானுங்க. அப்ப தடனாலே உனக்கு ஞாபகத்துல வந்துடும். அந்த இடத்துல சால தவ தட குழ எனும் உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். சரியா? சரி. அடுத்தது பாருங்க, ஆக ஏதாவது பேசும்போது ஒரு இறுதி கட்டத்துக்கு வரும்போது சொல்லுவாங்க இல்லையா, ஆக இனி தனியா போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சில உருவங்களோடு சேர்ந்து போறாங்க. சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். சரியா? அப்பதான் அவங்களுடைய மனநிலை எப்படி ஆகுதுமா? மென்மையாக மாறுகிறது. பதட்டம் இல்லாம நல்ல அமைதியா நடந்து போறாங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம். சரியா? சரி. இப்ப நாம ஒவ்வொன்னுக்கும் ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். கவனிக்கலாமா? வாங்களேன். அந்த இந்த எந்த பாருங்க, அந்த பையன், அந்த பையன், இந்த சட்டை, இந்த சட்டை. சரிதானா? அடுத்தது பாருங்க, 2ஆம் வேற்றுமையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 2ஆம் வேற்றுமை உருபு என்னன்னு யோசிங்க. 2ஆம் வேற்றுமை உருபு என்னம்மா? ஐ இல்லையா? அப்ப பாருங்களேன், அதாவது வெளிப்படையா தெரியணும், வெளிப்படையா வரணும் இல்லையா? பாருங்க, திருக்குறளை, திருக்குறளை இல்லையா? திருக்குறளை படித்தேன், திருக்குறளை படித்தேன்.
சரிதானம்மா? அடுத்து பாருங்க நான்காம் வேற்றுமையில். அப்ப நான்காம் வேற்றுமை உருபு என்னன்னு யோசிங்க. நான்காம் வேற்றுமை உருபு என்னம்மா? கு இல்லையா? இப்ப பாருங்க மதுரைக்கு சென்றேன். மதுரைக்கு சென்றேன் சொல்லலாமா? பாருங்க இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குதுமா? வல்லினம் மிகும். புரியுதா என்ன சொல்றான்னு? திருக்குறளை படித்தேன். சரியா? மதுரைக்கு சென்றேன் சொல்லலாமா? அடுத்து பாருங்க ஆறாம் வேற்றுமை தொகை. அப்ப தொகை அப்படின்னு கொடுத்துட்டாலே உருபானது அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? மறைந்து வருவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்ப ஆறாம் வேற்றுமை உருபு என்னன்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஆறாம் வேற்றுமை உருபு என்னமா? அது. சரியா? அப்ப அந்த அது அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? மறைந்து வரணும். சரியா? பாருங்களேன் புலித்தோல். புலித்தோல். கனிச்சாறு. கனிச்சாறு. சரியாமா? அப்ப இந்த இடத்துல அது அப்படிங்கிறது மறைஞ்சிருக்குதா? மறைந்திருக்க கூடிய அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க புலியினது தோல் கனியினது சாறு இல்லையா? இங்க பாருங்க புலித்தோல் கனிச்சாறு. ஓகே தானம்மா? இத்து இச் மறைஞ்சு, அதாவது பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும் இந்த இடத்துல அது அப்படிங்கிறது மறைந்து வந்துள்ளது. அதாவது ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். சரியா? சரி அடுத்தது பார்க்கலாமா? பாருங்களேன் அடுத்து என்ன சொன்ன உங்களுக்கு நானு? ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம சிறு பருவ பிள்ளையில இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? தீ பூ கை இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழியில தான் வரும் இல்லையா? இங்க பாருங்க தீ பிடித்தது. சொல்லலாமா? கை குழந்தை. கை குழந்தை பாருங்க வல்லினம் மிகும். தீ பிடித்தது. கை குழந்தை அந்த ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். சரியாமா? அடுத்தது கவனிங்க இரு பெயரொட்டு பண்பு தொகையில். இரு பெயரொட்டு பண்பு தொகைனா என்ன? சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னுமாக அமைவது. இடையில அந்த பண்பின் உருவுகள் மறைந்து வருவது. சரிதானா? இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்ப பாருங்க சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கும், பொது பெயர் பின்னாடி இருக்கும். எப்படிமா சொல்றீங்க? கவனிக்கலாமா? அந்த இடங்கள்ல வல்லினம் மிகும்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? பாருங்க மல்லிகை பூ. மல்லிகை பூ சரிதானா? வல்லினம் மிகுதாமா? அடுத்து பாருங்க சாரை பாம்பு. சாரை பாம்பு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? பூ பொது, அதுல மல்லிகை சிறப்பு. சரியா? பாம்பு பொது, அதுல சாரை சிறப்பு. ஓகே தானா? அப்ப அதுக்கு இடையில என்ன ஆகுது? வல்லினம் மிகுதல். ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி அடுத்தது பாருங்களேன் உவமை தொகையில் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உவமைன்னா என்னப்பா உனக்கு தெரியும் சரிதானா? அதாவது உவம உருவானது மறைந்து வருவதுதான் உவமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு நான் ஈஸியா சொல்ற மாதிரி சொல்லட்டுமா? நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? உவமை அப்படின்னா பொய் முன்னாடி இருக்கும், உண்மை பின்னாடி இருக்கும். என்னம்மா சொல்றீங்க அப்படின்னா ஆமா. உவமை உருவகம் அடிக்கடி கேக்குறாங்களா? ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு, அதாவது ஒரு வினாவுல 4 உருவக சொற்கள் கொடுத்திருப்பாங்க, ஒன்னே ஒண்ணு உவமை காட்டியிருப்பான். இதில் வேறுபட்டதை காண்க கேக்குறாங்களா? கேக்குறாங்க இல்லையா? அல்லது 3 உவமை கொடுத்துட்டு ஒன்னே ஒண்ணு உருவகம் தனியா காட்டியிருப்பாங்க, இதில் வேறுபட்டதை காண்க கேக்குறாங்களா? அப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் உனக்கு நான் சொல்லித்தரேன், நீங்க அழகா புரிஞ்சுக்கலாம். அப்ப உவமை அப்படின்னா என்னமா அர்த்தம் அப்படின்னா பொய் முன்னாடி இருக்கும், உண்மை பின்னாடி இருக்கும். அதான் என்னமா உவமை. ஓகே, அப்ப அந்த உவமை தொகையில ஓம உருவு மறைந்து வரக்கூடிய அந்த இடங்கள்ல வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படிமா சொல்றீங்க? கவனிக்கலாமா? பாருங்களேன் தாமரை பாதம். தாமரை பாதம் சொல்லலாமா? நாம இந்த இடத்துல என்ன மறைஞ்சு வந்திருக்கு பாருங்க, அதாவது தாமரை ஆகிய பாதம் தொகை அந்த உருவானது ஓம உருவானது மறைந்து வந்தது. இந்த இடங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கம்மா நமக்கு? வல்லினம் மிகும். சொல்ற விஷயம் புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு?
ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமரைங்கிறது பொய், பாதம்ங்கிறது தான் உண்மை. சரிதானா? ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்களேன். பண்பு தொகையில் வல்லினம் மிகும். சிறு பருவ பிள்ளையில இருந்து படிச்சுட்டு இருக்கோம் நாம. பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதாவது அந்த பண்பினுடைய உருபுகளான ஆன ஆகிய அப்படிங்கிற உருபுகள் மறைந்து வருவதுதான் என்னதுமா நமக்கு பண்பு தொகை படிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகும்னு அவன் சொல்லியிருக்கான். எப்படிங்க மிகும் பாருங்களேன். சதுர பலகை, சதுர பலகை, புரியுதாமா? வட்ட தொட்டில், வட்ட தொட்டின்னு கூட போட்டுக்கொள்ளலாம், வட்ட தொட்டி. சரிதானா? பண்பு தானே. அளவு இருக்கலாம், வடிவம் இருக்கலாம், சுவை இருக்கலாம், நிறம் இருக்கலாம். இது எல்லாமே என்னதாங்க பண்புல தான் வரும் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான சதுரமாகிய பலகை தானே. அப்ப தொகைனா மறைஞ்சிருக்கணும் தானே. அதான் அந்த ஆக ஆகிய அப்படிங்கிற பண்பினுடைய உருவுகள் மறைந்து வருவதுதான் பண்பு தொகை. அப்பேற்பட்ட அந்த பண்பு தொகையில வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு விஷயம். ஓகே தானா? ரைட், அடுத்தது போலாமா? பாருங்களேன். அவ்வகை, இவ்வகை, எவ்வகை, இதெல்லாம் ஈஸியா நீங்க கற்பனை பண்ணலாம். ஓகே தானே? கண்ணை மூடிக்கிட்டு அவ்வகை, இவ்வகை, எவ்வகை அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்க வருதாப்பா, அதுக்கு பக்கத்துல வல்லினம் மிகுண்டா, அவ்வளவுதான். ஓகே தானா? ரைட், பாருங்களேன். அவ்வகை பார்வை, இவ்வகை பேச்சு, எவ்வகை பூக்கள். சொல்லிக்கோ, புரியுதா என்ன சொல்றேன்னு? பாருங்க. அவ்வகை பார்வை, அவ்வகை பார்வை, சரிதானா? இவ்வகை காட்சி, இவ்வகை காட்சி. சொல்லலாமா? வல்லினம் மிகுந்திருக்கு அந்த இடத்துல நமக்கு, பாத்துக்கோங்க. புரிஞ்சுதா? அடுத்ததுக்கு போலாமா? அதற்கு, இதற்கு, எதற்கு. நீன வாக்கியம் அமைச்சுக்கோ. ஓகே தானா? அதற்கு பார்த்தேன், இதற்கு கேட்கிறாய், எதற்கு பேசினாய். சொல்லலாமா? பாருங்க. அதற்கு பார்த்தேன், என்ன வேணாலும் சொல்லிக்கோ இந்த இடத்துல. ஓகேவா? அதற்கு பார்த்தேன், வல்லினம் மிகுந்திருக்கா? ரைட், அடுத்தது பாருங்க. எதற்கு கேட்கிறாய் அல்லது எதற்கு பேசினாய். சரிதானா? ஆக மொத்தம் அதற்கு, இதற்கு, எதற்கு, இது பக்கத்துல வல்லினம் மிகும். சரியா? கண்ணை மூடிக்கிட்டு சொல்லு. ரைட், அடுத்தது கவனிக்கலாமா? ஏழாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். அப்ப ஏழாம் வேற்றுமை உருபு என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண், இல், மேல், கீழ், கால், ஓகே, இடம், இது எல்லாமே ஏழாம் வேற்றுமை உருபுகள் தான். சரியா? அந்த ஏழாம் வேற்றுமை உருபு ரெண்டே ரெண்டு பொருளை தான் உணர்த்தும். ஓகே தானா? இடத்தை உணர்த்தும்பா, இல்லைன்னா காலத்தை உணர்த்தும்பா. சரியா? அப்ப அந்த கண் அல்லது அந்த இல் அப்படிங்கிறது மறைந்து வருவதுதான் என்னதுமா தொகை. சரியா? சுலபமா புரிஞ்சுக்கோ. ஓகே, சுலபம் அப்படிங்கிறது கூட என்னதான் அயற்சொல். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? எளிதாக, எளிமையாக அப்படிங்கறதா தூய தமிழ் சொல். சரியா? எதெல்லாம் இடையில நம்ம தெரிஞ்சுக்கணும் படற்படான்னு ஒரு விஷயத்தை. சரியா? அடுத்து கவனிமா. ஏழாம் வேற்றுமை தொகையில், ஓகே, அப்ப அந்த கண் இல்லானது மறைந்து வருவது பாருங்க. அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்றாங்க நமக்கு. சரியா? மலை குகை, மலை குகை. சரியா? மலை கோயில், மலை கோயில். மலை கோயில். சரியா? அப்ப அந்த இடத்துல கண் அல்லது அந்த இல் மறைந்து வருவது இல்லையா? மலையின் கண் குகை, மலையின் கண் கோயில். அப்ப மறைஞ்சு வருது. அந்த இடத்துல என்ன நடக்குது நமக்கு? வல்லினம் மிகுதல். சரிதானா? அடுத்த பகுதிக்கு போலாமா? சரி, உங்களுக்கு இதுவரையில புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த, இந்த, எந்த, அது பக்கத்துல வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமையில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமையில் வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை தொகை, அதுல வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி, தீ பிடித்தது, கை குழந்தை, பூ பறித்தேன். ஓகே, சரி.
இருபெயரொட்டு பண்பு தொகை மல்லிகை பூ, சாரை பாம்பு. சரியா, அதெல்லாம் வல்லினம் மிகும். உவமை தொகையில் தாமரை பாதம், தாமரை போன்ற பாதங்கள் சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி பொய்ய முன்னாடி சொல்லி உண்மையை பின்னாடி சொன்னா அது ஓமை. ஓகே தானா? அந்த இடங்கள் என்ன ஆகும் நமக்கு? வல்லினம் மிகும். சரியாமா? அடுத்து பாருங்க, பண்பு தொகை சின்ன பிள்ளையில இருந்து படிக்கிறோம். சதுர பலகை, வட்ட தொட்டி, அந்த மாதிரி இடங்கள்ல வல்லினம் மிகும். அவ்வகை இவ்வகை எவ்வகை எனும் வார்த்தைகளுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். அதற்கு இதற்கு எதற்கு அந்த வார்த்தைகளுக்கு அடுத்தது வல்லினம் மிகும். ஏழாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். சரியா? சரி, அடுத்தது போகலாமா? கவனிக்கலாமா? பாருங்களேன். அகர வினையெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். வினையெச்சம்னா என்ன? அதாவது ஒரு எச்சமானது வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். ஒரு எச்சம் வினை சொல்லை கொண்டு முடிவது வினையெச்சம். சொல்ற விஷயம் புரியுதா? ஆனா அந்த எச்சம் எப்படி முடிஞ்சிருக்கணுங்க? அகர. அகர எப்படிமா சொல்றீங்க பார்க்கலாமா? பாருங்களேன். கேட்க பேசினேன், கேட்க பேசினேன். ஓகே தானா? இங்க பாருங்கம்மா, வல்லினம் மிகுந்திருக்கு. இந்த இடத்துல அந்த எச்சம் என்னமா முடிஞ்சிருக்கு? அகரம். காவை எப்படி பிரிப்போம் நாம? இக்கு கூட்டல் ஆ இல்லையா? அப்ப அது அகரம் தானே, அகர வரிசை சொல் தானே. சொல்ற செய்தி புரிஞ்சுதா? கேட்க பேசினேன், பார்க்க சொன்னேன். சொல்லலாமா? பாருங்க, பார்க்க சொன்னேன், பார்க்க சொன்னேன். சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல இது என்னதுமா? அகரம். சரிதானா? அதுக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். ஓகே ரைட். அடுத்தது போலாமா? இகர வினையெச்சத்தின் பின். இகரம் அதேதான், ஒரு எச்சமானது வினை சொல்லை கொண்டு முடியணும் அந்த வாக்கியம் பார்க்கறதுக்கு. ஆனா அதோடைய அந்த முதல் நிலை, அதாவது எச்சமானது இகரமாக முடிஞ்சிருக்கணும். சரியா? எப்படி பாருங்க, அதாவது ஓடி சென்றேன், ஓடி இகரம் தானமா இது. ஓகே தானே? எப்படி பிரிப்பீங்க? இட்டு கூட்டல் இ, இகரம். வல்லினம் மிகுந்திருக்கா பாருங்க. ஓடி சென்றாள். சொல்லலாமா? பாடி திரிந்தாள். சொல்லலாமா? பாடி திரிந்தாள். சரிதானம்மா? ஓகே, ஈஸியா புரிஞ்சுக்குங்க, சுலபமா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்க, திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். சரியா? இறங்கின திசையை பார்த்தானுங்கன்னு சொன்ன இல்லையா கதையில, அந்த திசை பெயர்கள் பாருங்க. வடக்கு கரை, வடக்கு கரை. சொல்லலாமா? கிழக்கு பக்கம், கிழக்கு பக்கம். சொல்லலாமா? சரிதானா? அடுத்ததுக்கு போலாமா? அப்படி இப்படி எப்படி, இதெல்லாம் நீங்களாவே சொல்லணும். சரியா? அப்படி பார்த்தேன், இப்படி கேட்கிறாய், எப்படி பேசுவேன். சொல்ற செய்தி புரிஞ்சுச்சா? அப்படி பார்த்தேன், இப்படி கேட்கிறாய், எப்படி பேசுவேன். நீயே கற்பனை பண்ணிக்கணும். ஆக மொத்தம் அப்படி இப்படி எப்படி, அது பக்கத்துல வல்லினம் மிகுண்டா, அவ்வளவுதான். சரிதானா? ரைட். உன்னை போட்டு காட்டிக்கலாமா? அப்படி பார்த்தேன். சரிதானா? இப்படி பேசினேன், எப்படி கேட்கிறாய், எப்படி வேணாலும் கொடுத்துக்க, உன் விருப்பம் தான். வல்லினம் மிகும். சரியா? சரி, அடுத்ததுக்கு போலாமா? சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். சுட்டெழுத்து என்னமா நமக்கு? எதெல்லாம் சுட்டெழுத்துன்னு சொல்றோம் பாருங்க. ஆ, இ, உ. உ அப்படிங்கிறது இப்ப வழக்கத்துல கிடையாது இல்லையா? ஏன்னா அந்த தொலைவில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் அந்த ஆ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பக்கத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு இ, இந்த பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா? அந்த ஊ அப்படிங்கிறது தொலைவும் இல்லாம பக்கத்துல இல்லாம இடைப்பட்ட இடத்தை சுட்டி காட்டுறதுக்கு ஊவை பயன்படுத்தியிருக்காங்க.
அந்த ஊ அப்படிங்கிறது இப்ப வழக்கத்துல கிடையாது. சரியா? சரி ரைட். அப்ப பாருங்க ஆ இ அது அந்த இந்த நீ காமிச்சிட கூடாது இந்த இடத்துல, அது சுட்டு திரிவா போயிடும். சரிதானா? இப்ப பாருங்க அப்பக்கம், அந்த சுட்டு எழுத்துதான் நமக்கு. ஓகே வந்துருச்சா? வல்லினம் மிகுந்திருக்காமா? அப்பக்கம். இச்சட்டை, இச்சட்டை வல்லினம் மிகுந்திருக்கா? சரி அடுத்தது போலாமா? சரி. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அடிக்கடி கேட்கிறாங்க நமக்கு. அதாவது எதிர்மறை வினை சொல்லா இருக்கணும். ஒரு வினை சொல் தான், ஆனா அது எப்படி இருக்கணுங்க? எதிர்மறை உடன்பாடா இருக்கக்கூடாது. ஒரு எதிர்மறை வினை சொல்லானது பக்கத்துல வருது பாருங்க பெயர் சொல், அதுக்கு பொருளாகி வருவார். எப்படி வருவார் அப்படின்னா, எதிர்மறை வினை சொல்லினுடைய ஈரானது கெட்டு. என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே நீனு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன் எப்படி சொல்லலாம்னு. அதாவது பாருங்க, கூவாத குயில். சும்மா உனக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுல இது பாருங்க கூவாத என்னதுமா? ஒரு வினை, கூவுதல். ஓகே தானா? அந்த இடத்துல என்ன நடக்குதுப்பா? ஒரு வினை கூவுதுங்க, ஒரு வினை நடக்குது இல்லையா? இந்த இடத்துல அதோடைய ஈரானது கெட்டு, ஈரானது கெட்டு இந்த வினை சொல்லானது இந்த பெயர் சொல்லுக்கு பொருளை தந்துட்டு போகும். ஓகே தானா? அப்போ இது எப்படிங்க நமக்கு முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இது மறைஞ்சிரும். அப்ப பாருங்க கூவா குயில். ஓகே தானா? சேர்த்து எழுதி காட்டிட்டுமா? கூவா குயில் சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகுதா? நமக்கு மிகுது இல்லையா? அடுத்து பாருங்க செல்லா காசு, செல்லா காசு. ஓடா குதிரை, ஓடா குதிரை. சரிதானா? புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த வினைச்சொல்லினுடைய ஈரானது கெட்டு பக்கத்துல வந்து சேரக்கூடிய பெயர் சொல்லுக்கு பொருளாகி வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வல்லினம் மிகும். சரியா? இப்ப இந்த செல்லாத காசு தா கெட்டு போச்சு இல்லையா? பாருங்க ஓடா குதிரை, ஓடாத குதிரை. சரிதானா? சரி அடுத்து பாருமா, 8, 10 எனும் எண்ணு பெயர்களின் பின். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்கள்ல வல்லினம் மிகாது. சொல்ற செய்தி புரிஞ்சுச்சா? பாருங்களேன், 8 தொகை அல்லது 8 திசை, 8 திசை. ஓகே தானே? 10 பாட்டு, 10 பாட்டு அல்லது ஒரு 10 குழந்தை போட்டுக்க. ஓகே, வல்லினம் மிகும். சொல்ற விஷயம் புரிஞ்சுச்சா? அடுத்தது பார்க்கலாமா? பாருங்களேன், மிகன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நானு. மிக அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். எப்படிமா மிகும்? பாருங்களேன், மிக பெரியது வருதாமா? மிக பெரியது வருதாடா? மிகச் சிறந்தவை, மிகச் சிறந்தவை. சரிதானா? சரி அடுத்தது பாருங்களேன், வன் தொடர் குற்றிய லுகரம் பின். வன் தொடர் குற்றிய லுகரம் பின் வல்லினம் மிகும். என்னதான் நம்மளுக்கு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன் தொடர் குற்றியலும் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து அதனுடைய உகரமானது பிறக்கும் இடங்களில். சரியா? எப்படிமா நம்மளுக்கு பிறக்கும்னு சொல்றீங்க பார்க்கலாமா? பாருங்களேன், கேட்டு பார்த்தேன், கேட்டு பார்த்தேன். புரியுதா? அதாவது தா கசட தபர வல்லினம், அதை தொடர்ந்து அதனுடைய உகரம் பிறத்தல் குசுடு துபுரு இல்லையா? அப்படி பாருங்க, வல்லினம் மிகும். சரிதானா? அடுத்து பாருங்களேன், விற்று தீர்த்தான், விற்று தீர்த்தான்.
சரிதானா? கசட தபர, அதை தொடர்ந்து அதனுடைய உகரம் புறத்தல், அந்த இடங்கள்ல வல்லினம் மிகும். சரியாம்மா? அடுத்தது பாருங்களேன், தனி குற்றெழுத்துக்கு பின் ஆகாரம் விளையும் போது, அந்த ரெண்டு பேருமே பயத்தின் மிகுதியில ஆகார பைய போட்டு ஓடினானுங்கன்னு சொன்னா இல்லையா நான் உங்களுக்கு? அப்ப ஆகாரம், அதை நீ நல்ல சிந்தனையில வச்சுக்கோ அந்த இடத்துல. சரியா? எப்படிமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன், தனி குற்றெழுத்துன்னு சொன்னாங்க, அதை எதை வேணாலும் வச்சுக்க நீனு. ஓகே, இந்த உலா ஊ வச்சுக்கோ, குறியல் தானே, குற்றெழுத்து தானே. சரி, தனி குற்றெழுத்துக்கு பின் ஆகாரம் விளையும்னு சொன்னாங்க. சரியா? அப்ப பாருங்க, உலா ஆகாரம், ஆகார வரிசையில் வரக்கூடிய சொற்கள். சரியா? அப்ப ஆகாரம் விளையும் பொழுது வல்லினம் மிகும். பாருங்க, உலா சென்றான், உலா சென்றான். சரிதானா? அடுத்து பாருங்க, கணா கண்டேன், கணா கண்டேன். சொல்லலாமா? நிலாச்சோறு சொல்லலாமா? சொல்லலாம். சரியா? சரி, அடுத்து பாருமா, சால தவ தட குழ எனும் உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். சரியா? இதெல்லாம் உரி சொற்கள் நாம சிறு பருவ பிராயத்திலிருந்தே படிச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த சொற்கள்ல மாத்திரம்தான் வல்லினம் மிகும். இதுக்கு அடுத்து நிறைய இருக்குது, கூர், கழி, நனி, கடி, நிறைய இருக்கு இல்லையா உரி சொற்கள். அது பக்கத்துல வல்லினம் மிகாதான். சரியா? இந்த 4 சொற்கள் பக்கத்துலதான் வல்லினம் மிகும். எப்படி மிகும் பாருங்க, சால சிறந்தது, சால சிறந்தது அப்படின்னா என்னதுப்பா? மிகவும் சிறந்தது, மிகவும். சரியா? தவ சிறிது, தவ சிறிது அப்படின்னா மிகவும் சிறியது, மிகவும் சிறியது. அடுத்து பாருமா, தடக்கை, தடக்கை, இங்கெல்லாம் வல்லினம் மிகுதா பாத்துக்கிட்டே வாங்க, பாத்துக்கோங்க. சரியா? அப்ப தடக்கை, தடன்னா என்னம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய வலிமையான அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், தடக்கை. சரியா? சரி, அடுத்து பாருங்க, குழ, குழன்னா என்னம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா குழன்னா இளமை. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இளமை அப்படிங்கிற இடத்துல பொருள்படும் நமக்கு. அதான் இளமை பெயர்கள், இளமையை குறிக்கக்கூடிய இடத்துல, ரொம்ப இலகு அப்படிங்கிற இடத்துல எல்லாம் இது பொருள்படும். எப்படி இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்களேன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா குழக்கூழ், குழக்கூழ், இந்த இடத்துல இளமைன்னு பொருள்படுமான இளமைன்னு நம்ம காமிக்க முடியாது இந்த இடத்துல. ஓகே தானே? ரொம்ப குழைவான, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, அரைநிலை உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குழக்கூழ், குழச்சமை. ஓகேவா? ரொம்ப குழைவான ஒரு சமையல், குழைவா சமைச்சு கொடுங்க, குழச்சமை, குழக்கூழ். சரிதான்? அப்படி பொருள்படும் நமக்கு. சரியாமா? சரி, அடுத்து பாருங்க, ஆக, முடிவு நிலைக்கு வந்துட்டோம் நாம. ஆக, இவ்வளவு நேரம் நம்ம பேசனதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஆக அப்படின்னா பாருங்களேன், வருவதாக சொன்னான், கேட்பதாக கூறினேன். ஓகே தானா? புரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், வருவதாக, வருவதாக சொன்னாள். புரியுதாமா? வருவதாக சொன்னாள், கேட்பதாக கூறினேன். சரியா? அந்த மாதிரி இடங்கள்ல ஆக அப்படின்னு வரக்கூடிய இடங்கள் என்ன ஆகும் நமக்கு? வல்லினம் மிகும். அடுத்து பாருமா, இனி தனி. ஓகே, எப்படி வரும் பாருங்க, இனி காண்போம். கண்ணை மூடிட்டு சொல்லு, இந்த இடத்துல பக்கத்துல வல்லினம் மிகுமா அமிகணும் தான் உனக்கு கதை சொல்லியாச்சு இல்ல, கதையை நீ நல்லா வச்சுக்கோ மனசுல. இந்த மாதிரி வார்த்தைகள் பக்கத்துல வல்லினம் மிகும்பா, அவ்வளவுதான். ஓகே, இனி காண்போம். தனி பெருமை, தனி பெருமை. சரிதானமா? வல்லினம் மிகுந்திருக்கா பாத்துக்கோங்க. இனி காண்போம், தனி பெருமை மிகுந்திருக்கா? சரி, அடுத்தது போலாமா? சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். என்னம்மா சொல்றீங்க? இப்பதான் நான் சொன்னேன், அதுக்காக தான் உங்களுக்கு அங்கேயே விளக்கம் கொடுத்தேன். பொய் முன்னாடி இருந்து உண்மை பின்னாடி இருந்தா அது உவமை, உண்மையே முன்னாடி இருந்து பொய் பின்னாடி வந்தாருன்னா அது உருவகம். சரியா? ஏதோ ஒன்ன நீ ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா ஈஸியா அடிச்சிடலாம். உருவக சொற்கள் இல்லையா? இப்ப பாருங்க, உண்மை முன்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், பார்க்கலாமா? பாருங்களேன்,
மனச்சிறகு. உருவகம் தானே இதெல்லாம். மனசு சிறகு மாதிரி பறக்குதுங்க சொல்றோம் இல்லையா? மனச்சிறகு. வாழ்க்கை சக்கரம். இந்த வாழ்க்கை சக்கரம் போல ஓடிக்கிட்டே இருக்குதுங்க சொல்றாங்க இல்லையா? வாழ்க்கை சக்கரம். வாழ்க்கை சக்கரம் சொல்லலாமா? சொல்லலாம். அடுத்தது மென்தொடர் குற்றியலுகரம் பின் வல்லினம் மிகும். சரியா? இப்ப மேல உங்களுக்கு அம்மா சொல்லியிருந்தேன் பாருங்களேன். வன்தொடர் ஒரு வல்லின எழுத்தை தொடர்ந்து உகரம் பிறக்கக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகும்னு சொன்னோம் இல்லையா? அதேதான் மென்தொடர். மென்தொடர்னா நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம் பாருங்க. என்னென்ன படிச்சிருக்கோம் சொல்லுங்க பாப்போம். இப்படி கொடுக்கலாமா? நமன இல்லையா? இதை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் குசுடு துபுரு எப்படிமா வரும் பாருங்களேன். மருந்து கடை வருதாடா? மருந்து கடை சரிதானா? கன்று குட்டி. கன்று குட்டி வருதா? சரிதானா? இதுங்க பாருங்க ஒரு மெல்லின எழுத்துக்கள் மென்மை இல்லையா? மெல்லின எழுத்துக்கள் அதை தொடர்ந்து பிறக்கக்கூடிய உகரம் குசுடு துபுரு. மெல்லின எழுத்து அதை தொடர்ந்து பிறக்கக்கூடிய உகரம். சரியா? அப்போ இது பெரும்பான்மை உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நல்ல நினைவுல வச்சுக்கிறதுக்காக இந்த பகுதியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? அதாவது எப்படியும் ஒரு 24 இடங்கள் கிட்டத்தட்ட வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, 24 அல்லது 25 இடங்கள் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கதை வடிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? இது சம்பந்தமா வல்லினம் மிகா இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம அடுத்த காணொளியில பார்க்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.